தரப்பில் வாதாட விரும்புகிறாயா? உனக்கு சாட்சிகள் உண்டா? எனக்கு சாட்சிகள் யாருமே இல்லை. உண்மை என் பக்கம் இருப்பதால் எனக்கு வக்கீலும் தேவையில்லை. நீதிபதி அவர்களே, சில சாட்சிகளை நானே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு அனுமதி வேண்டுகிறேன். All right. You can proceed. முதலில் பிச்சமுத்துவை விசாரிக்க வேண்டும். பிச்சமுத்து, சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல். சத்தியமா சொல்றேன். நீங்கள் கமிஷனர் வீட்டிலிருந்து கிளப்புக்கு வேகமாக ஓடினீர்கள் இல்லையா? ஆமா, ஓட்டமா ஓடினேன். அதை இப்ப நினைச்சா கூட என் கொலையே நடுங்குங்க. அப்போது நான் மோட்டார் சைக்கிளில் போனேன் இல்லையா? இவர் போன வேகத்துல கொஞ்சம் தவறி இருந்தா 5-6 பேர் அவுட் ஆயிருப்பாங்க. அதாவது அவ்வளவு வேகம். இந்த உடம்போடு மோட்டார் சைக்கிளுக்கு பின்னே ஓடி வந்தேன். ஏன் விழிக்கிறீங்க? ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடும் அளவுக்கு உம்மாலும் ஓட முடியும், அப்படித்தானே? என்ன தம்பி, என் உடம்ப பார்த்து அப்படி நினைக்கிறீங்க? ஓட்டத்துல என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. ஓஹோ, சரி. நான் பட்டு சுவாமியை அடித்ததை நீங்கள் நேரில் பார்த்தீர்கள்? ஆமாங்க, இந்த 2 கண்ணாலதான் பார்த்தேன். அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ரோட்ல உடையாந்துகிட்டு இருந்தேன். இல்ல 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 இல்ல, நான் அங்கேதான் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, பார்த்ததாகவே வைத்துக் கொள்வோம். பெத்த பிள்ளையை ஒருவன் கொலை செய்கிறான். அதை தகப்பன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதை நம்ப சொல்லுகிறான். பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை தவிர மேலான செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளை ஆபத்தில் சிக்கி தவிக்கும் போது எந்த தகப்பனாவது பார்த்துக் கொண்டிருப்பானா? ஜனம் போட்டாரவர்களை தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும். ஆமாம், பட்டுசு நான் தூக்கி போனதாக சொன்னீர்களே, எப்படி தூக்கி போனேன்? அப்போது பட்டுசாமிக்கு உயிர் இருந்ததா இல்லையா? அது உனக்குள்ள தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. பிறகு எப்படி பட்டுசாமி இருந்ததாக சொன்னீர்கள்? நீ எதையா கேட்டீங்க, மூளைய குழப்புற. அடுத்தபடியாக போலீஸ் கமிஷனர் ரங்கநாதன் அவர்களை விசாரிக்க வேண்டும். ரங்கநாதன், சத்தியமாக சொல்லுகிறேன். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு மிக செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தான். அதனால் அவன் பல தீய வழிகளில் பிரவேசித்து வந்தான். ஒரு பெண் அவனுடைய கல்லூரி வாழ்க்கையிலே குறுக்கிட்டான். அவனை நல்லவனாக மாற்றினான். இல்லாவிட்டால் ஒரு அயோக்கியனை சமுதாயத்தில் நடமாட விட்டத்திற்கு அந்த தந்தை பலியாகி இருப்பான். அந்த பெண் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாள், பாஸ் பண்ண வைத்தாள், ஒரு பரிசாக வாங்கி கொடுத்தாள். அந்த தங்கமடலுக்கும் இந்த கேஸுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்கள் பையன் பள்ளிக்கு செல்லாமல் போக்கிரித்தனமாக நடந்து வந்தது உங்களுக்கு தெரியும். தெரியும். அந்த பையனின் நடத்தையில் திடீர் மாறுதல் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆமாம். அது எதனால் என்று நினைக்கிறீர்கள்? பையன் வாழ்க்கையில் பொறுப்பை உணர்ந்து விட்டதாக நினைத்தேன். இல்லை, பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டதற்கு காரணமே அந்த பெண் தான். இருக்கலாம். அவ்வளவு உயர்வாக அந்த பெண்ணை மதித்த எனக்கும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே பாழாக்கு திட்டம் போட்ட பட்டுசுவாமிக்கு ஏற்பட்ட தகராறின் விளைவுதான் இந்த வழக்கு. அந்த பட்டுசுவாமியின் தந்தைதானே பிச்சைமுத்து. எஸ். பிச்சையின் வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டுதானே நீங்கள் என்னை கைது செய்தீர்கள். எஸ். நான் கொலை செய்திருப்பேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை மீது ஆணையாக சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் கேட்கும் இந்த கேள்வியை நான் ஆட்சேபிக்கிறேன். இந்த கேள்வியை அனுமதிக்க முடியாது. ஏன் சிவராமன், நான் விரும்பிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்து விட்டேன். அதனால் உங்கள் குடும்பத்தின் கௌரவமே போய்விட்டது என்ற ஆத்திரம் தானே உங்களுக்கு வந்தது. ஆமாம். இந்த சிறிய விஷயத்திற்கே நீங்கள் இப்படி ஆத்திரப்பட்டால், கட்டிய மனைவியின் மீது களங்கம் கற்பித்து விட்டான் பட்டுசுவாமி என்று தெரிந்த பிறகு எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும். அதனால் தான் என் மானமே போய்விட்டது என்று பட்டுசுவாமியை தேடிக்கொண்டு ஓடினேன். நான் வீட்டை விட்டு ஓடினேன் என்ற ஒரு காரணம் போதுமா பச்சைமுத்துவின் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்துவதற்கு? அது மட்டுமல்ல, நீ பட்டுசாமியை தேடி ஓடினதும் அங்கே அவரை அடித்ததும் உண்மை என்று நிரூபிக்க 5 சாட்சிகள் இருக்கிறார்கள். தவிர கிளப் பூராவும் ரத்தமயமாக இருந்தது. அதை போட்டோ எடுத்து கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறோம். கொலை நடந்தவுடனே நீ ஊரை விட்டும் ஓடிவிட்டாய். அதற்கும் சாட்சியம் உண்டு. நான் கிளப்புக்கு போனது, பட்டுசுவாமியை அடித்தது, கிளப் ரத்தமயமாக இருந்தது, அதை போட்டோ எடுத்தது, நான் திருப்பதிக்கு ஓடியது, அத்தனைக்கும் சாட்சிகள் இருக்கிறார்கள். திருப்பதியிலே என்னை கைது செய்ததற்கும் நீங்களே சாட்சி இருக்கிறீர்கள்.
ஆனால் பட்டுசாமியின் பிரேதத்தை நான் என்ன செய்தேன் என்பதற்கு மட்டும் சாட்சி இல்லை. அப்படித்தானே? எஸ். பட்டுசாமி உன் மனைவியின் மீது வீண்பழி சுமத்தி விட்டான் என்று தெரிந்ததும் உனக்கு ஆத்திரம் தானே வந்தது? அப்படியானால் நீ அவனை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போயிருக்கிறாய். நீ அடித்ததனால் அவன் மரணம் அடைந்திருந்தால் அதற்காக நீ வருத்தப்பட போவதில்லை. வருத்தப்படவே போவதில்லை. அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தம்பி, சீதாங்கடா பிச்சுமுத்து வீட்டுக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரவே இல்லைங்க. ஆமா ஆமா, சீதா பிச்சமுத்து வீட்டுல இருக்கா. அவளை எப்படி காப்பாற்றணும்? அவளை எப்படி காப்பாற்றணும்? உனக்கு மனது இதயமே கிடையாது, மனசாட்சியே இல்லையா? என் கணவர் ஆபத்தில் இருக்க உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை போக விடு, தயவு செய்து என்னை போக விடு. என்ன செய்தா? உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு இங்க கொண்டு வந்திருக்கிற. இப்ப நீ இங்க இருந்து போற, நான் உயிரோடு இருக்கிற செய்தி போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும், கேசும் உடஞ்சு போயிடும், நானும் அகப்படுவேன். இந்த நிலைமையில உன்னை எப்படி செய்தா போக விடுவேன்? உனக்கு ஏன் இந்த பிடிவாதம்? நான் பெண்ணா பிறந்தது தவறா, இல்ல காலேஜில படிக்க வந்தது தவறா? நான் அவரை காதலித்து கல்யாணம் செஞ்சுகிட்டதான் தவறா? ஏன் இப்படி எங்க வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்சேன்? அதே தான் நானும் கேட்கிறேன். ஏன் என் வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்சேன்? நான் ஆனா பிறந்தது தவறா, காலேஜில படிக்க வந்தது தவறா, உன்னை பார்த்து காதலிச்சு நீயே என் வாழ்க்கைக்கு தேவைங்கிற முடிவுக்கு வந்தது தவறா? என்ன நீதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த? ஒரு பெண்ணின் உள்ளத்தை தெரிஞ்சுக்காம நீயா எதை நினைச்சு இந்த நிலைமைக்கு வந்துட்டு, அதுக்கு நான் பொறுப்பா? உன் பேச்சும் செயலும் உலக தர்மத்துக்கே விரோதம். இல்ல, ஹலோ. ஆமா, தப்பி ஓடிட்டானா? ஆல் ரைட், இன்ஃபார்ம் ஆல் போலீஸ் அண்ட் வயர்லெஸ் ஸ்டேஷன்ஸ். இது வந்துட்டேன். எஸ்.
சீதா சீதா ஓ சரளா சரளா சீதா இங்க வந்தாங்க சீதா இங்க பட்டுசாமி பலத்தை கொண்டு போயிருக்கா எங்க எங்க அங்கதான் நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ஜாலியா இருப்போம். பட்டுசாமி என்னோட தானே இருக்கு நான் நினைச்சேன். ஆமாடா, உன்னை அனுப்பி வைக்கணும் இல்ல, அதுக்காகத்தான் நீயும் இங்கேயே வந்துட்ட. உண்மையிலேயே உனக்கு ஒரு முடிவு கட்டத்தாண்டா நான் இங்க வந்திருக்கிறேன். கிட்ட வராதுங்க எல்லாமே நல்ல விதமா முடிந்தது. இருங்க, அதுக்குள்ள கதையை முடிச்சிடாதீங்க. நாங்களும் இருக்கிறோம். நல்ல முகூர்த்தம். இன்றைய ஆசீர்வாதம். 16 பேசு. அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை தாங்காது. பாத்தீங்களா